வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் கிரிக் கார்த்தி ஆன் போர்டு. இன்னைக்கு ரஹ்மான் டிவிலியர்ஸ் வந்து பிரவீனால ஜாயின் பண்ணிக்கணும்ல. ரஹ்மான் டிவிலியர்ஸ் பர்த்டே செலிப்ரேஷன் போயிட்டான். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஆர்ஆர்ஜிடி ஒரு குரூஷியலான மேட்சா இருந்தது. இந்த பிளே ஆஃப் டிசைட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான மேட்சா இருந்தது. ஏன்னா எல்லா டீம்ஸும் 12 ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஸோ இது ஒரு நல்ல மேட்சா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரிசல்ட்ஸ் என்னமோ கொஞ்சம் ஜிடி கம்ஃபர்டபுளாவே ஜெயிச்ச மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம போயிடலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டாஸ் ராஜஸ்தான் ஜெயிச்சு ஃபீல்டிங் சூஸ் பண்ணது எல்லாம் ஓகே. பட் அந்த 11ஸ்ல வந்து எனக்கு சுத்தமா சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஏன்னா ஹிட்மேர் திரும்பி உள்ள கொண்டு வந்தது நம்பர் 4 பொசிஷனுக்கு. பிளஸ் அவங்களோட பவர் பிளே பவுலர் நாண்ட்ரே பர்கரை வெளில தூக்கிட்டு போனது, இது எதுவுமே வந்து கரெக்டான மூவே கிடையாது என்னை பொறுத்த வரையும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்களோட தாட் சொல்லிருங்க அதுல. ப்ரோ, ரியான் பராக் வந்துட்டு டிராப் பண்ணும்போது, ஐ மீன் ரியான் பராக் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியால வந்துட்டு ஸ்குவாட்ல இருந்து வெளியே போகும்போது நம்பர் 4ல ஆடுறதுக்கு வந்துட்டு அவங்ககிட்ட வந்து ஒரு பிளேயர் தேவை ப்ரோ. அதுக்கு வந்துட்டு நீங்க எந்த இந்தியனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணாலும் அதை இது பண்ண முடியாதுன்றதுக்காண்டி அந்த இடத்துல ஹெட்மேரை கொண்டு வராங்க. ஹெட்மேரை கொண்டு வந்தா ஒரு ஃபாரின் ஸ்லாட் நம்ம கிரியேட் பண்ணணுமே அப்படின்ற காரணத்துக்காண்டி நாண்ட்ரே பர்கரை டிராப் பண்ணிட்டு ஒரு ஃபாரின் ஸ்லாட் கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஹெட்மேரை கொண்டு வராங்க. பட் இது எதுவுமே பே ஆகாதனால வந்து இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப பேட் மூவ் ஆயிடுச்சு. அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க பேட்டிங். அதாவது சவாய் மன்சிங் ஸ்டேடியம்ல இதுக்கு முன்னாடி 2 மேட்சுமே வந்துட்டு எஸ்ஆர்எச் கூட வந்துட்டு 228 ஸ்கோர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி அவங்க சேஸ் பண்ணிட்டாங்க. டிசி கூடயும் ஒரு 225 என்னமோ ஸ்கோர் பண்ணாங்க, அதையும் அவங்க சேஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா நம்மள கண்டிப்பா ஈஸியா சேஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி 229 கன்சீட் பண்ணாங்க. 230 வந்து ஸ்கோர் பண்ண முடியாம வந்துட்டு லூஸ் பண்ணாங்க. இந்த சவாய் மன்சிங்ல வந்து 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல 3மே தோத்துருக்காங்க ஆர்ஆர். இந்த மாதிரி பிளே ஆஃப் குரூசியலான ஒரு கண்டெஸ்ட்ல வந்துட்டு ஆர்ஆர் தோத்துருக்காங்க. லைக் இனிமே வர ஷெட்யூல்ஸ் வந்து நல்லா இருக்கு அவங்களுக்கு. பட் ஆர்ஆர் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகுமா ஆகாதா அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. அதுக்கு இல்ல, எனக்கு தெரிஞ்சு சான்சஸ் இருக்கு ப்ரோ. இன்னுமே அங்க சான்சஸ் இருக்கு. இன்னும் மும்பை கூட ஒரு மேட்ச் இருக்கு. அது வந்து ரொம்பவே டஃப்பா இருக்கும். மற்றபடி கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மற்ற ஸ்கோப் எல்லாம் பாத்தீங்கன்னா, மற்ற டீமோட ஸ்கோப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்ஆருக்கு இன்னும் உயிர் இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த ஜெய்ப்பூர் ஸ்டேடியம் மட்டும்தான் ஒழுங்கா ஆடல. குவஹாட்டில எல்லாம் விளையாண்ட 4 மேட்சே ஜெயிச்சாங்க, 3 மேட்ச் நினைக்கிறேன் ஜெயிச்சாங்க. ஸோ திரும்பி மேட்ச் அங்க நடந்தாலோ இல்லாட்டி அவே கிரவுண்ட்ஸ்னாலோ நல்ல இம்பாக்ட்ஃபுல்லா விளையாடுறாங்க. ஜெய்ப்பூர் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு கன்சர்னா இருக்கு. எனக்கு இன்னமும் பிலீஃப் இருக்கு ஆர்ஆர் உள்ள வந்துருவாங்கன்னு. நீங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, வரக்கூடாதுன்னு நினைக்கல. இன்னைக்கு வந்து பெரிய கன்சர்ன் என்னன்னா 70 ரன்ல அடி வாங்கியிருக்காங்க. ரன் ரேட் பயங்கரமா அடி வாங்கிருச்சு. இன்னைக்கு அவங்க ரன் ரேட் வந்து பயங்கரமா அடி வாங்கிருச்சு. 5th பொசிஷன் வந்துட்டாங்க. அந்த ரன் ரேட் தான் நீங்க வந்து ஜெயிச்சாலும் எனக்கு தெரிஞ்சு சனாக்கா கொஞ்சம் ஒரு கடைசி ஒரு 40 ரன்ஸ் புஷ் பண்ணி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தோத்தாலும் பரவாயில்ல. ஒரு 20 ரன் வரைக்கும் தோத்த வரைக்கும் பிரச்சனை இல்ல. ரன் ரேட் ரொம்ப அடி வாங்கிட்டனால நான் அந்த கேள்வி வச்சேன் உங்ககிட்ட. பாப்போம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி எல்எஸ்ஜி கூட ஒரு மேட்ச் இருக்கு, டிசி கூட ஒரு மேட்ச் இருக்கு, மும்பை கூட ஒரு மேட்ச் இருக்கு. அண்ட் எல்லாமே பாட்டம் ஆஃப் த டேபிள் தான். பட் மும்பை கூட டஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். டிசி இப்ப இருக்கிற நிலைமையில வந்து எந்த டீம் வேணாலும் அடிக்கலாம். எல்எஸ்ஜி எப்படி இருக்காங்க பார்ப்போம். உங்களுக்கு இப்போ கோயிங் ஃபார்வர்ட் ஃபிக்சர்ஸ் நல்லா இருக்கு. ஆல்சோ நீங்க பெர்ஃபார்மன்ஸ் போட்டா கண்டிப்பா வந்து உள்ள வந்துருவீங்க. ஆப்வியஸ்லி நான் போக கூடாதுன்னு நினைக்கல, கேட்டேன் ஒரு கேள்வியா கேட்டேன். ஆக்சுவலா அந்த 4th பொசிஷன் 3rd பொசிஷன் இருக்க டீம் தோத்தாதான் சிஎஸ்கேக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க அப்படி நினைக்கிறீங்களோன்னு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிளியராவே வந்து ஜிடி ஓபனர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஒரு லைன் மிஸ் பண்றது, அந்த அம்பையரோட டிசிஷன்ல கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இல்லாம இருக்குது. அது எல்லாத்துலயுமே அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே கிளியர் கட்டா தெரிஞ்சிச்சு இன்னைக்கு ஒரு ஆஃப் டே தான் இருக்க போகுதுன்னு. ஏன்னா பவர் பிளேல அவங்களோட செகண்டரி பவுலர் நாண்ட்ரே பர்கர் கிடையாது. பிரைமரி பவுலர் ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 18 ரன் கன்சீட் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு இந்தியன் பேசர் தான் செகண்ட் ஓவர் போட போறாங்கன்றப்ப கம்ப்ளீட் பவர் பிளேயே வந்து டேக்கன் அவே ஃப்ரம் ஆர்ஆர். ஜிடி பேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி சான்ஸ்லாம், அதுவும் 2 பேருமே வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ அவங்க 2 பேருமே ஸ்ட்ரெயிட்டாவே கேம்குள்ள வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 18 ரன்ஸ் கொடுத்தா அந்த மாதிரி கொஞ்சம் அவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய பேட்டர்ஸ் இல்ல 2 பேருமே. கில்லும் சரி, சுதர்சனும் சரி. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்ல 18 ரன்ஸ் கன்சிட் பண்ணா அவங்க மேல ப்ரெஷரே இருக்காது. ஆப்வியஸா எல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடும். அவங்க ஸ்லோவா எப்பயும் போல ஆனாலே போதும். இந்த சீசன்லயே ஆக்சுவலா மோஸ்ட் ரன்ஸ் ஸ்கோர்ட் இன் பவர் பிளே வந்து ஜிடிக்கு இதுதான், இந்த மேட்ச் தான் 82 ஃபார் 0. இதுதான். அதே மாதிரி த்ரூ அவுட் அவங்க ஐபிஎல் விளையாண்டதே 83 தான் பெஸ்ட். இப்படி இது வரைக்கும் 80க்கு மேல அடிச்சதே இல்ல ஒரு டீமுக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 18 கொடுக்குறீங்கன்னா அங்கேயே மேட்ச் வந்து சீல் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஓவர்ல பிளஸ் அவங்களோட பிளேயிங் 11 ஆர்ஆர் மிஸ்டேக் பண்ணதுலேயே ஓரளவுக்கு ஜிடிக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஆயிட்டாங்கன்னு தோணுது. நீங்க சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து அதான் ப்ரோ, அந்த தேர்ட் பால மட்டும் 5 தடவை பவுல் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அந்த தேர்ட் பால் வந்துட்டு
போட்டாரு, நோ பால். திருப்பி அந்த ஒய்டு ஐ மீன் அந்த லெக் சைடு லெம்ப்ல ஐ மீன் லெக் சைடு 2 ஃபீல்டர்ஸே வெளிய வச்சுட்டு நான் லெக் சைடு லைன்லயே போடுறேன்னு சொல்லிட்டு ஒய்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3rd பால மட்டும் 5 தடவ பவுல் பண்ணாரு. நீங்க சொல்ற மாரி நான்ட்ரே பக்கர் இல்லாதப்போ அந்த லோடு இவர் மேல வந்து விழுகும். நம்ம ஜிடி மாரி டீமுக்கு ஆப்போசிட்டா எப்பவுமே ஆடும்போது வந்து பவர் பிளேல கண்டிப்பா அவங்க டாப் ஆர்டர் விக்கெட்ட எடுத்தே ஆகணும் ப்ரோ. ஏன்னா நம்ம அவங்க டீம்கிட்ட பாக்குறது வந்துட்டு டாப் ஆர்டர் அந்த 3 பேரை வந்துட்டு எவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்களை அவுட் ஆக்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் டீமை வந்து உங்க கையில எடுத்துக்கலாம். ஐ மீன் அந்த கேம் உங்க கையில எடுத்துக்கலான்ற சூழ்நிலை கிரியேட் ஆகும். அதை எவ்வளவு டிலே பண்றீங்களோ அவ்வளவு வந்து உங்க டீமுக்கு நல்லது கிடையாது. அவங்க தான் ப்ரோ ஸ்கோரிங் பல்க் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் அந்த டீமுக்கு அப்படின்றப்போ நீங்க சொன்ன மாதிரி பவர் பிளே வந்து அவங்க அவங்க வந்து அவங்களோட 2 பேரோட ஸ்கோர் பார்த்தா ஒரு 160 170 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காங்க. ஆனா டீமோட ஸ்கோர் பார்த்தா 82 மல்டிபிள். அதான் ஒய்டு 4 போச்சு. லைக் எக்ஸ்ட்ராஸ்ல நிறைய கன்சிடர் பண்ண மாதிரி இருந்துச்சு. லைக் பவர் பிளேல மோஸ்டா பவுல் பண்ணாத துஷார் தேஷ்பாண்டே பவர் பிளேல பவுல் பண்ணாரு. பிரிஜேஷ் சர்மா 2 ஓவர் பவர் பிளே. இவங்க 3 பேரை வச்சு 2 ஓவர் போட்டு பவர் பிளேல இது பண்ணாங்க. சொன்ன மாதிரி பவர் பிளேலயே அவங்க பயங்கரமா கேம் அவங்க கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்பயே வெளியே கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. அது கொஞ்சம் பேக் ஃபேர் ஆயிடுச்சு தான். லைக் நான்ட்ரே பர்கரை இன்னைக்கு டிராப் பண்ணிட்டு அந்த பொசிஷன்ல வந்து ஹெட்மேர் ஆட வைக்கணும். ஐ மீன் ஒரு ஃபாரின் பிளேயர் ஸ்பாட் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதை பண்ணது வந்து கொஞ்சம் பேக் ஃபேர் ஆன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அதான் ப்ரோ, இது எனக்கு தெரிஞ்சு ஒர்ஸ்ட் டிசிஷன் தான். அது இந்த மாதிரி ஒரு சினாரியோ, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் டோர்னமெண்ட்ல இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த டிசிஷன் வந்து கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். நீங்க சொன்ன மாதிரி பவர் பிளே 6 ஓவர்ஸ்குள்ளேயே 14 எக்ஸ்ட்ரா கிட்ட ஆர்ஆர் கன்சிட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்டிசிப்ளின்டா இன்னைக்கு பவுலிங்ல இருந்தாங்கன்னு இதுலயே வந்து கிளியரா ப்ரூவ் ஆகுது. ஒன் மோர் திங், நான் இங்க ஸ்பெஷலா என்ன பண்ணிட்டு வரேன்னா, இன்னைக்கு சுமன் கில் வந்து 70+ ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ சுமன் கில்லுக்கு கிளியரா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வீக்னஸ் இருக்கு. பேசருக்கு லெஃப்ட் ஹேண்டர் ஆடுறதுல ஒரு வீக்னஸ் இருக்கு. த்ரூ அவுட் இன்னைக்கு உங்க பவுலிங் லைனப்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங்கரே இல்ல, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங்கர் கூட இல்லைன்றது ஒரு கிளியர் அட்வான்டேஜ் ஜிடிக்கு. ஸோ அவங்க இன்னுமே சூப்பரா ஆடலாம். அதுதான் இன்னைக்கு நடந்தது. நான்ட்ரே பர்கர் கண்டிப்பா வெளில போயிருக்க கூடாது. என்னதான் சொன்னாலும் லாஸ்ட் 3 4 5 கேம்ஸ் வந்து அவர் அவ்வளவு குட் இதுல இல்ல, ரிதம்ல இல்ல. அவர் குவஹாட்டியில போட்ட அளவுக்கு வேற கிரவுண்ட்ஸ்ல போட்டாரான்னு கேட்டா கிடையாது. பட் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன் கண்டிப்பா வேணும். ஜாப்ராஸ் 2 ஓவர்சீஸ் பிளேயரும் ஒரு நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் கேரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை எடுத்தது இன்னைக்கு பெரிய நெகட்டிவா போயிருச்சு. அதுவும் இல்லாம ஹிட்மேர் உள்ள கொண்டு வந்தது பேக் டு பேக் டெலிவரிஸ்ல சுமன் கில் கேட்ச் வந்து டிராப் பண்ணாரு. அது வந்து டஃப்பான சான்ஸ் நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா அவர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா முன்னாடி வந்துட்டு பின்னாடி போய் அதை தடுத்தாது விட்டுருக்கலாம், 6க்கு தள்ளி விட்டாரு. அது ஒண்ணு. அதுக்கு அடுத்த டெலிவரி பாக்குறதுக்கு வேணா டஃப்பா இருந்திருக்கலாம் ப்ரோ. அவர் உள்ள ஒடியாரும் போதே 2 ஸ்டெப் வச்சுட்டு ஸ்லோ டவுன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பி பேஸ் அப் பண்ணி அந்த பாலை டச் கூட பண்ணல. ஸோ வெரி வெரி லேசி இன்ஃபீல்டு. அவ்வளோ அவரு வந்து நான் டோட்டலா குறை சொல்றேன்னு நினைச்சுக்கோனா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, வெஸ்ட் இண்டீஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் த்ரூ அவுட்டா ஒரு சீசன் வந்து ஆஃப் சீசன்னா அதை அக்செப்ட் பண்ணி அவரை விளையாட விடாம இருக்கிறது தான் ஆர்ஆருக்கு நல்லது. பிளே ஆஃப் போகணும், கப்பெல்லாம் அடிக்கணும்ன்ற மாதிரி டிசிஷன் இருந்தாங்கன்னா ஹிட்மேர் ஷுட் பி டெஃபினெட்லி அவுட். இல்ல கரெக்டா தான் ப்ரோ. லைக் அதான் பராக் வரும்போது பராக் வந்துட்டா ஹிட்மேர் கண்டிப்பா இந்த ஸ்குவாட்ல வந்து இடமே கிடையாது ப்ரோ. பராக் இல்லாத நேரத்துல அந்த இடத்துல 4ல ஆடுறதுக்கோ இல்ல 3ல அந்த ஃப்ளோட்டரா அந்த இடத்துல ஆடுறதுக்கு வேற ஆள் இல்ல. அதனால ஹெட்மேர் கொண்டு வந்தா ஆகுன்ற சுச்சுவேஷன். பட் ஆன் அனதர் டே வந்து ஹெட்மேர் அந்த மாதிரி கேட்சஸ் எல்லாம் சூப்பரா எடுப்பாரு ப்ரோ. அவர் வந்து அவரோட கேட்சஸ் வந்து மேட்ச் சேஞ்ச் பண்றதெல்லாம் பாத்துருக்கோம். லைக் டஃப் சான்சஸ் எல்லாம் சூப்பரா புடிச்சு கொடுப்பாரு. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, உண்மையிலேயே ரொம்ப ஆஃப் டே பேட்டிங் ஐ மீன் ஃபீல்டிங் எல்லாத்துலயுமே இன்னைக்கு ஆஃப் டே. செலக்ஷன்ல இருந்தே அவருக்கு ஆஃப் தான் போல. மொத்தமா வந்து ஆர்ஆரோட செலக்ஷனுக்கே வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஆஃப் டே தான். லைக் அவங்க எனக்கு எல்லாம் ரவி பிஷ்னாய் ஆடணும் ப்ரோ. அது ஏன் ரவி பிஷ்னாய் வந்து ஏதாவது இன்ஜுரியா இல்ல எதனாலேன்னு தெரியல, இந்த சீசன் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு ரவி பிஷ்னாய். நீங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி கொடுக்கறதோட முன்னாடி நல்லா தூக்கி போட்டு பேசலாம் கொஞ்சம் இது பண்ணி சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. அவர் இந்த யாஷ்ராஜ் கொஞ்சம் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், அவர் கொண்டு வந்து போடுறோம், ஓகே போடுறாரு, டீசெண்டா போடுறாரு. பட் ரவி பிஷ்னாய் இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்றாரானா கிடையாது. இன்னைக்கு அவர் தான் ஆடி இருக்கணும் எனக்கு. லைக் அதெல்லாம் ஏன் பண்ணல, அவர் ஏன் வந்து இப்போ கன்சிஸ்டன்டா ஒரு 3 மேட்சே நம்ம ஆடல நினைக்கிறேன் ரவி பிஷ்னாய். அதை ஏன் பண்றாங்க, ஏன் அவரை டிராப் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் அந்த மாதிரி செலக்ஷன் கால்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்தே ஆகணும் ப்ரோ. ஆல்சோ நீங்க இன்னைக்கு ஆர்ஆரோட பவுலிங் லைனப்புக்கே ஒரு பெரிய ஆஃப் டே தான். லைக் ஓரளவுக்கு டீசெண்டா இன்னைக்கு போட்ட மாதிரி தெரிஞ்சது வந்து லைக் அந்த பிரிஜேஷ் சர்மா வந்து அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஓவர் லைக் 19th ஓவர் வந்து பிரிஜேஷ் சர்மா உண்மையிலே சூப்பரா போட்டாரு. அது போக ரவீந்திர ஜடேஜாக்கு எனக்கு ஒரு டீசென்டான பவுலிங் ஃபிகர்ஸ்.
அது மாதிரி போட்டாரு. மத்தபடி வேற மாதிரி அவங்க பவுலிங்ல இன்னைக்கு சொல்லிக்கிற மாதிரி யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஜோஃபர் ஆர்ச்சர் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு கடைசி வரை ரிதம்க்கே வரல. இன்னைக்கு ஃபுல்லா போட்டு சும்மா கண்டபடி பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. நீங்க சொல்றது அதான் டோட்டலி அக்செப்டபிள். ரவி பிஷ்னாய் உள்ள கொண்டு வரணுன்றதுதான் என்னோட இதுவும். பட் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு டீம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து 2 லெக் ஸ்பின்னர் ஆட முடியாது. நடுவுல தேவையில்லாம ஒரு மேட்ச் வந்து யாஸ்ராஜ் பின்ராவை உள்ள கொண்டு வந்தாங்க. அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னா தூக்கி வெளில போட்டு பிஷ்னாய் கொண்டு வந்துருக்கலாம். பட் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இன்னைக்குமே வந்து சூப்பரா பவுலிங் போட்டாரு ப்ரோ. டீசென்ட்லாம் இல்ல, நீங்க சூப்பரா போட்டு கொடுத்தாரு. இந்த மாதிரி எல்லாரும் அடி வாங்குறப்ப சான்சஸ் கிரியேட் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். சான்சஸ் கிரியேட் பண்ணி 2 விக்கெட் டாப் ஆர்டர் 2 பேருமே அவர் தான் எடுத்தாரு. ஸோ நல்லா போட்டிருக்காரு. இங்க எப்படி 2 லெக் ஸ்பின்னர் அடாப்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கும் கிளியர்லி ரவி பிஷ்னாய் உள்ள வேணும்னு தான் தோணுது. பட் எப்படி அடாப்ட் பண்ணுவாங்கன்றதுதான் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அது செலக்ஷனோட அந்த பிளேமும் வைக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம அப்படியே ஜிடியோட பேட்டிங் பத்தி பார்த்தோம்னா, ஜிடியோட ஓப்பனர்ஸ் 2 பேருமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். நம்ம சொல்லிட்டே இருக்கிறது தான், டாப் 3 மட்டும்தான் ஜிடி பொறுத்தவரையும் பேட்டிங். டாப் 3ல இருக்க 3 பேருமே பாத்தீங்கன்னா 4th 5th வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆரஞ்ச் கேப் லீடர் போர்ட்ல 2 பேருமே 400+ ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீசன் தான். ஜிடியோட ஓப்பனர்ஸ் நீங்க எடுக்கலாம், கம்ப்ளீட்லி நீங்க அவுட் ஆஃப் த கேம் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் பட்லர் வந்து அடிச்ச மாதிரியே தெரியல த்ரூ அவுட் த சீசன். பட் அவரோட ஸ்கோரும் பாத்தீங்கன்னா 300+. ஒரே ஒரு அவரோட டாப் ஸ்கோரே 60 தான். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா மேட்ச் அண்ட் மேட்ச் கான்ஸ்டன்டா ஒரு 20 to 30 கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு. ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு. அதுதான் வந்து ஜிடிஏ வந்து எல்லா டீமும் மற்ற டீம் அவுட் சேஞ்ச் பண்ணிட்டு இவங்க உள்ள வராங்க கேம்குள்ள. அந்த டாப் 3 மூலமா தான் வராங்க. டாப் 3 தவிர்த்து வேற எதுவும் பெருசா பேச முடியல நம்மளால. ஏன்னா வேற எங்கேயும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. வாஷிங்டன் வந்து ஒரு இதுவரையும் ஒரு 10 மேட்ச் ஆடிருக்காங்களா, 11 மேட்ச் ஆடிருக்காங்களா ஜிடி. 4 மேட்ச்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஹோல்டரோட அடிஷனும் வந்து ஒரு நல்ல அடிஷன் ஜிடிக்கு. எல்லா சைடுமே ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங் எல்லாத்துலயுமே கான்ட்ரிபியூட் பண்றாரு. பேட்டிங்ல இது ஒரு பெரிய லெவல்ல இல்லைனாலும் யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. பவுலிங்ல வந்து மஜாவான ஒரு கான்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பவுலிங் லைனப், ஸ்ட்ராங்கான பவுலிங் லைனப், அதுல வந்து இவர் இன்னும் எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் வந்து ஆட் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அடிஷன் தான். நீங்க ஜிடி பேட்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சின்னதா ஒரு சொல்லிருங்க. ஜிடியோட பேட்டிங்ல வந்து இன்னைக்கு டாப் ஆர்டர் தவிர்த்து வாஷிங்டன் சுந்தரோட கான்ட்ரிபியூஷன் வந்து லாஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3-4 மேட்சஸ் உண்மையிலே சூப்பரா இருந்திருக்கு. இன்னைக்குமே அது ஒரு நல்ல நாக்கு. ஏன்னா வந்து இந்த ஓப்பனர்ஸ் எல்லாம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஐ மீன் லாஸ்ட் ஓவர்ல வந்து 21 ரன் ஸ்கோர் பண்ணது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். லைக் அவங்ககிட்ட வந்து நம்ம பெருசா வந்து நான் ராகுல் திவேட்டியா அந்த வாஷிங்டன் சுந்தர் இருக்கும்போது என்ன லாஸ்ட் ஓவர்ல வந்து ஒரு 10 ரன் அடிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல 21 ரன் அடிச்சாங்க. அது உண்மையிலே அவங்களுக்கு நல்லாவே ஒரு எனர்ஜி பூஸ்டர் நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. லைக் அந்த மாதிரி வாஷிங்டன் சுந்தரும் ஐ மீன் டாப் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நம்பர் 4ல வாஷிங்டன் சுந்தர் நல்லா செட் ஆயிட்டாரு. ஹோல்டர் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து டிவாட்டியாவுக்கும் இன்னைக்கு 2 பால் 6 அடிச்சாரு ஸ்டார்டிங்ல. ஐ மீன் கடைசி ஓவர்ல. ஸோ இந்த மாதிரி பேட்ல பட ஆரம்பிச்சுன்னா உண்மையிலேயே வந்து பயங்கரமான டீமா தெரியுறாங்க. இப்ப நேரம் வந்து டாப் 2 வேற போயிட்டாங்க. கண்டிப்பா பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன்லாம் வந்துட்டாங்கன்னா ஏற்கனவே உங்க டீம்ல வந்து பவுலிங் பயங்கரமான ஸ்ட்ராங். இதுக்கப்புறம் அந்த பேட்டிங்கும் ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிட்டு வருது அப்படின்றப்போ வந்து ஒரு உண்மையிலே ஒரு பெரிய ஃபியரியான டீமா இருப்பாங்க பிளே ஆஃப்ஸ்ல அப்படின்னு தோணுது. நீங்க பிளே ஆஃப் பத்தி பேசும்போது நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அடிச்சு பிடிச்சி விளையாடுற மாதிரி செகண்ட் பிளேஸ் பண்ணாங்களா, இந்த மாதிரி அடிச்சு பிடிச்சி ஃபைனலுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். அகமதாபாத்ல நடக்குது, கில்லோட ஏரியா. ஸோ எந்த டீமா இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டம் தான். அகமதாபாத்ல ஜிடிஏ ஜெயிக்கிறது. ஓகே, அப்படியே நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் போயிடலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து எல்லா பேட்ஸ்மேனுக்கும் இன்டென்ட் இருந்தது. இன்டென்ட் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஓப்பனர்ஸ்ல இருந்து எல்லாருமே இன்டென்ட் இருந்தது. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஒரு ஃபெயிலியர் தான். பட் இருந்தாலும் அவரும் ஒரு இன்டென்ட் கான்ஸ் தான் அவுட் ஆயிட்டு போனாரு. ஒரு பயங்கரமா ஒரு 6 தான் அவுட் ஆயிட்டு போனாரு. ஃபர்ஸ்ட் நம்ம சூரியவன்சில இருந்தே போயிடலாம். அவர் செமையா ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த யார்கருக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு, அது கிளியரா தெரியுது. பட் சம்பவம் அவர் அதை வந்து மேனேஜ் பண்றாரு. இன்னைக்கு கூட அவுட் சைட் ஸ்டெம்ப் தான், லெக் ஸ்டெம்புக்கு வெளியே தான் போட்டிருப்பாங்க. அதை ஒரு மினி ஹெலிகாப்டர் மாதிரி அடி ஸ்ட்ரைட்ல ஒரு 4 அடிப்பாரு. ஸோ த்ரூ அவுட்டா வந்து இந்த இன்னிங்ஸ் சூப்பரா ஆடிப்பாரு. நல்லாவே ஸ்டார்ட், ஒரு நல்ல ஸ்டார்ட். இந்த பெரிய இன்னிங்ஸ் போல எப்பயும் மாதிரி ஒரு 30 ரன்ஸ் இந்த மாதிரி 200 ரன் பேஸ்ல வந்து 2 ஓவர்ஸ்க்கு 30 ரன்ஸ் அடிச்சிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். அப்புறம் ஜெய்ஸ்வால் இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர். நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறது தான், பெரிய இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அதுவும் இந்த மாதிரி டீமுக்கு லீடரா இருக்காரு. ஸோ இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இல்லாட்டி ஸ்லோவா எப்படி சொல்றது, ஒரு ஸ்டெடி நான் 30 balls 50 கூட ஆடி இருக்கலாம் இன்னைக்கு இதே சினாரியோக்கு. அப்படி ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்கப்ப ஜெய்ஸ்வால் இப்படி போயிருக்கலாம். துருஜுரோட அட்டாக் பண்ண சொல்லிருக்கலாம். ஸோ ஜெய்ஸ்வால் மேல பெருசா ஆசா இருக்க முடியாது. பட் இன்னைக்கு கொஞ்சம் போர் எக்ஸிகியூஷன் தான் சொல்லணும். துருஜுரல் கிளியர் இன்டென்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஆன் டிரைவ் போட்டாரு, ஷார்ட் பால் இருந்தாலும் அந்த கிளியர் இன்டென்ட் இருந்தது. நல்லா டாட் ஸ்ட்ரைட்டாவே ஸ்ட்ரோக் போடுவாரு. இப்போ ஒரு ஆன் டிரைவ் ஆனாரு, அதை பிடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து செகண்ட் பால் 6, தேர்ட் பால் 4 பயங்கரமா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. சிராஜை போட்டு பறக்க விட்டாரு. 22 ரன் நினைக்கிறேன். ஸோ மஜாவான ஒரு ஸ்டார்ட். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஜடேஜாவும் சரி, ஜடேஜாலாம் இது வரையும் ரொம்ப நாள் ஆச்சு இப்படிலாம் பார்த்து. ஃபர்ஸ்ட் பால் 6, செகண்ட் பால் 4. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இன்டென்ட் இருந்தது. பட் தப்பான டைம்ல அவுட் ஆயிட்டாங்க, தப்பான பவுலர் கிட்ட அவுட் ஆயிட்டாங்க.
ரஷீத் கானுக்குலாம் நீங்க இந்த மாதிரிலாம் விக்கெட் ஃபீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 ஓவர் 24 பால் ஃபீல்டு, ஒண்ணுமே பண்ண முடியாது. 200+ ரன் சேஸ்ல நீங்க உள்ளே வர முடியாது. அதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. நீங்க சொல்லிருங்க உங்க சைடு. ப்ரோ. அதாவது இவங்க குஜராத் டைட்டன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது, நீ வந்து பவர் பிளேல எவ்வளவு வேணாலும் ஸ்கோர் பண்ணிக்கோ. எனக்கு தேவை வந்து அந்த டாப் ஆர்டர் 2 பேர் விக்கெட்ட தூக்கணும்னு சொல்லிட்டு, நீ அடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களோட பிளான்ஸுக்கு வந்து அந்த பவுன்சர் போட போறேன், அந்த இது போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய மிஸ் இட் பண்ண வைக்க போறேன்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்க எவ்வளவு அடிச்சாலுமே அவங்களோட குரூசியலான அந்த 3 விக்கெட்ஸ், அந்த டாப்ல இருக்க 2 விக்கெட்ஸ் வந்து அந்த இது பவர் பிளே எடுத்துட்டாங்க. அதுக்கு அப்பவே வந்துட்டு அவங்களுக்கு பயங்கரமான பிரஷர் விழுந்துருச்சு அவங்க டீம் மேல. அதுக்கு மிடில் ஆர்டர்ல வந்து ரஷீத் கான் வந்துட்டு இந்த மாதிரி ரஷீத் கான் வந்து இந்த சீசன்ல நடுவில் ஒரு மேட்ச் பார்த்தோம். இப்படி ரஷீத் கான் பவுல் பண்ணாருன்னா இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்பெல் லைக் வந்து டொனான் ஃபெரேரா அவர் நின்றாருன்னா என்ன பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். அவர் வந்த உடனே செகண்ட் பால் விக்கெட்டு அந்த மாதிரி ஒரு சூப்பரா பண்ணாரு. த்ரூவ் ஜுரலோட பேட்டிங் பத்தி சொன்னீங்க ப்ரோ. அவங்க பேட்டிங் பத்தி பார்க்கும்போது த்ரூவ் ஜுரல் வந்து அந்த சிராஜ் ஓவர் வந்து அவ்வளவுதான் இன்னைக்கு இவரோட நாக்கு இருக்கு, இன்னைக்கு முடிக்க போறாரு மேட்ச் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். ஆனா அவர் அந்த 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 ஓவர்ல 22 ரன் அடிச்சாரு. அவரோட மொத்த ஸ்கோரே 24 தான் நினைக்கிறேன் இன்னைக்கு. லைக் அந்த அந்த ஓவர்ல அடிச்சது மட்டும் தான் அவருக்கு ரன்னே. அதுக்கப்புறம் அவர் பெருசா ஆடல. லைக் அதான் ப்ரோ, அந்த மிடில் ஆர்டர் ரியான் பராக் இல்ல, ஹெட்மேர் வராரு, ஹெட்மேர் விக்கெட் லூஸ் பண்றாருன்றப்போ வரிசையா ஹெட்மேர் பவர் பிளேல போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வர வர வந்துட்டு அவங்களுக்கு பிரஷர் பில்ட் ஆயிட்டே இருந்துச்சு. ஜடேஜா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜடேஜா எல்லாம் எங்கடா இருந்தாருன்ற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பாலே வந்துட்டு, அதுவும் ரபாடா பால்னு நினைக்கிறேன், ரபாடா பால் வந்து ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்கிறாரு. அந்த இடத்துல ஓகே, அப்பயே தெரிஞ்சிருச்சு ப்ரோ. நீங்க வந்து இந்த டீமுக்கு அகேன்ஸ்டா வந்து நீங்க பவர் பிளேல வந்து ஈஸியா விக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரன் ரொம்ப அதிகம். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு விக்கெட் இல்லாம அதாவது ஃபாஸ்டாவும் ஆடணும், விக்கெட் லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஆடணும். நீங்க எவ்வளவு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாலும் நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா ஆனாலும் அது கை கொடுக்க போறது கிடையாது. இந்த மாதிரி லாங் சேசஸ்ல எப்பவுமே இன்னிங்ஸும் பில்ட் பண்ணிட்டே போனோம். அந்த தடவை வந்து விக்கெட் லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆடணும். இவங்க வந்து பவர் பிளேனையும் பவுலர்ஸ் பத்தி பேசும்போது இவங்க பவர் பிளேனையும் கேபிடலைஸ் பண்ணிட்டாங்க. மிடில் ஆர்டர்ல புகுந்து விளையாடிட்டார் ரஷீத் கான். அவர் போட்டனால வந்து இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாளா அந்த சாய் கிஷோரை தேடிட்டு இருந்தோம். லைக் சாய் கிஷோரை ஏன் எடுக்க மாட்டாங்க? லாஸ்ட் விக்கெட்ல வந்து லாஸ்ட் இதுல வந்துட்டு பர்பிள் கேப் லிஸ்ட்ல இருந்த பவுலரு, 15 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்த பவுலரு லாஸ்ட் சீசன்ல, இந்த சீசன்ல சான்ஸே கிடைக்காம இருந்தாரு. லெப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் மனோஜ் சுத்தார் வெளியே போனாதான் ஒரு லெப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் திருப்பி கொண்டு வர முடியும்னு சொன்னோம். அதே மாதிரி அவரை தூக்கிட்டு இன்னைக்கு சாய் கிஷோர் கொண்டு வந்தாங்க. ஆனா வந்து இதுல ப்ரோ டாஸ் அப்போ வந்துட்டு கில்லு மென்ஷன் பண்ணது வந்துட்டு பிரசித் கான் தான் ப்ரோ. பிரசித் கான் இஸ் பேக் தான் சொன்னாரு. பட் இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் 2 பேரும் இருந்தனால பிரசித் கானை திருப்பியுமே உட்கார வச்சுட்டு சாய் கிஷோர் கொண்டு வந்துட்டாங்க. லைக் சாய் கிஷோரை பத்தி இன்னைக்கு சாய் கிஷோரோட கான்ட்ரிபியூஷனை பத்தி நினைக்கிறீங்க? அவர் ஸ்பெல்லு இதுக்கு சீசன்ல கண்டினியூ பண்ணுவாங்களா இல்ல இந்த அடுத்த மேட்ச் திருப்பி மாத்திடுவாங்களா? இல்ல கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. ஒரு ஓவர் சூப்பரா போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சான்சஸ் இல்ல. கில்லோட கேப்டன்ஸ்ல நான் இந்த மிஸ்டேக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு. அவர் ஒரு ரிசோர்ஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு. அவர் கொடுத்த சாய் கிஷோர் கொடுத்த ஒரு ஓவரும் வந்து அப்போ ஒரு ரைட் ஹேண்டர் உள்ள இருந்தாருன்னு நினைக்கிறேன். சோ அங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மீதி டைம் எல்லாமே 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆடிட்டு இருந்தாரு. ஆஃப் ஸ்பின்னர் வாஷிங்டன் உள்ள கொண்டு வந்தாரு. 2 சூப்பர் ஓவர் போட்டு கொடுத்தாரு. வாஷிங்டன் 2 ஓவர்லயுமே பவுண்டரியே கன்சீட் பண்ணாரு. ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சிருந்தாரு. அதெல்லாம் தான் விக்கெட் எடுத்து வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ரஷீத் கான் ஓவர்ல ஒன்ஸ் ஒரு பவுண்டரி ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா சிங்கிள் ரொட்டேட் பண்ணிருங்க. அழகா எங்கேயாவது ஒரு கேப் ஃப்ரைங் பண்ணி சிங்கிள் ரொட்டேட் பண்ணிருங்க. திரும்பி பிளைண்ட் ஸ்லாகிங் இல்லாட்டி ஏதோ ஒரு ஷாட்டுக்கு தான் போறோம்னா கண்டிப்பா அவர் உங்களை பிடிச்சி போட்டுருவாரு. அவர் ட்ரை பண்றதுலாம் 2 தான். ஒன்னு எல்பிடபிள்யூ இல்லைன்னா போல்டு. ஆளை மிஸ் பண்ணவே முடியாது. ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் நீங்க ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஸோ எல்லா பேட்டர்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா ஜடேஜா வந்து 6 அடிச்சுட்டு அடுத்த பால் அவுட்டு, டொனான் ஃபெரரா 4 அடிச்சுட்டு அடுத்த பால் அவுட்டு, சுபம் துபே 6 அடிச்சுட்டு அடுத்த பால் அவுட்டு. ஸோ எல்லாமே பேட்ஸ்மேனே தான் ஒரு இதுக்குள்ள போயிட்டாங்க. ஒரு ஜடேஜா அடிச்ச டைம்லாம் ஓவர்ல 8 ரன் வந்துருச்சு. ஒரு 10 to 12 ரன் அடிச்சா போதும் இருக்க சுச்சுவேஷன். 3rd or 4th பால் வந்து சிங்கிள் ரொட்டேட் பண்ணி எஸ் ஆயிருக்கலாம். அதேதான் சிவம் துபேவும் பண்ணாரு. ஸோ நீ பேட்டிங்ல ஒரு புவர் எக்ஸிபிஷன். அதை வந்து கரெக்டா ரஷீத் கான் செமையா ப்ரெஷர் போட்டு அந்த லைனை மாற்றவே இல்லை. டெம்ப் லைனு காலையே வந்து டார்கெட் பண்ணி போட்டாரு. ஸோ சூப்பரா போட்டாரு. ஒரு எல்பிடபிள்யூ இத்தனைக்கும் அம்பையர்ஸ் கால்ல மிஸ் ஆச்சு. இல்லைன்னா அங்கேயே ஜடேஜாவை தூக்கி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமா பவுலிங் ரொட்டேஷன் எல்லாமே வந்து சூப்பரா பண்ணிட்டாரு கில் இன்னைக்கு. சொன்ன மாதிரி பவுலிங் ரொட்டேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. லைக் ஸ்பின்னர்ஸ் தேவைப்படுற வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணாரு. லைக் டெய்லண்டர்ஸ் வந்தோடனே கரெக்டா ஜேசன் ஹோல்டர் கொண்டு வந்து பவுன்சர் அட்டாக் பண்ணி சீக்கிரம் முடிக்கணும், நமக்கு வந்து அந்த ரன் ரேட் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டா ஜேசன் ஹோல்டரை கொண்டு வந்து அந்த 3 விக்கெட் எடுத்தாரு. அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பரா பண்ணார். பவுலிங் ரொட்டேஷன்ஸ்லாம் எனக்கு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. மென்ஷனம் லவ் தோணுச்சு. ஓகே ப்ரோ. அதான் பவுலிங் என்னை பொறுத்தவரையும் ஜிடி சூப்பரா பண்ணிட்டாங்க. கேப்டன்சியும் வந்து கில் நல்லாவே எடுத்து பண்றாரு.
அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றதா, கண்டிப்பா இக்மேர் வந்து இந்த ராஜஸ்தானுக்கு தேவையில்ல உண்மையிலே. ஏன்னா இன்னைக்கு பேட்டிங்கையும் எல்லாரும் இன்டென்ட் காட்டினாங்கன்னு சொன்னேன். அங்கேயும் நான் மென்ஷன் பண்ணியாலும் இக்மேர் வந்து ஆடின 3 பால் பவர் பிளேல விளாண்டாரு. அப்படியே தொடர்ந்து 3 டாட் பால். அடுத்து ரபாடா ஓவர்ல ஒரு 4 அடிச்சிருப்பாரு. அதுவுமே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு டார்கெட் பண்ண ஏரியால அடிக்கல. அவர் பேட் வந்து இதாயிருச்சு, கிளிப் ஆயிருச்சு. அப்பயே ஒரு 4 போயிருச்சு. அடுத்த பாலே அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. அது அவர் ஒரு ஷேப்பையே லூஸ் பண்ணிட்டாரு. ஸோ சுத்தமா இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல நீங்க எடுத்து பாருங்க. ஜிடில 2 ஓபனர்ஸ் அடிச்சிட்டாங்க. நம்பர் 3ல அந்த பட்லர் அடிச்சிட்டாரு, வாஷிங்டன் அடிச்சிட்டாரு, ராகுல் தேவாட்டியா இந்த சீசன் ஃபுல்லா அடிக்கவே இல்லை, அவர் அடிச்சிட்டாரு. இங்கிட்டு ஜெய்ஸ்வால் மட்டும்தான் ஃபெயிலியர், மீதி எல்லாமே அடிக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் கொடுத்துருக்காங்க. இதுலயே ஹிட்மேரால பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா அவர் எந்த அளவுக்கு கான்பிடன்ஸ்ல லோவா இருக்காருன்னு சொல்றேன். அவர் இதுக்கு முன்னாடி டிராப் பண்ணாங்க டீம்ல, அப்பயே வந்து அவரோட பேட்டிங் வச்சு பியூரா டிராப் பண்ணல. ஃபீல்டிங்ல செம ஃபிளாப்பியா இருந்தாரு, கேட்ச் விட்டாரு. பிளஸ் ஃபீல்டிங்ல ஒரு நிமிஷம் வந்து டூஸா கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாரு ஆப்போசிட்டுக்கு. ஸோ அதனாலதான் டிராப் பண்ணாங்க. அவர் கிளியர்லி கான்பிடன்ஸ்ல கம்மியா இருக்காரு. இல்லாட்டி ரஹ்மான் டீலர் சொல்ற மாதிரி நம்பர் 3 நம்பர் 4 தான் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது இந்த டீம்ல. ஸோ அவர் டிராப் பண்ணிட்டு வேற ஏதாவது இந்தியன்ஸாவது உள்ள கொண்டு வந்துட்டு ஷனாக்காவை வச்சு முடிங்க. இல்லாட்டி இன்னைக்கு ஷனாக்காவை டிராப் பண்ணிட்டு மேண்டரி பர்கர் வச்சிருந்திருக்கேன். எதுக்கு ஷனாக்காவையும் வச்சுட்டு ஹிட்மேரையும் வச்சிருக்காங்கன்னா எனக்கு தெரியல. அது ஒரே ஒரு கன்செப்ட் தான் எனக்கு ஆர்ஆர் பொறுத்த வரையும். மற்றபடி ஆர்ஆர் பெருசா புவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இன்டென்ட் இருந்தது, எல்லாம் இருந்தது. எஸ் 70 ரன்ஸ் கிட்ட ஏதோ மார்ஜின்ல தோத்துட்டாங்கன்னு சொல்றீங்க. பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு இது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. திரும்பி கம்பேக் கொடுத்துருவாங்கன்னு நான் பிலீவ் பண்றேன். எனக்கு வந்துட்டு இது வந்து அந்த 70 ரன்ஸ்ன்றதுதான் கோனா கம் பேக் டு ஹர்ட் ஆர்ஆர் இந்த பிளே ஆஃப் சான்சஸ் தோணுது. பட் யா, உங்களை நீங்க ஃபேனா பார்க்கும்போது இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு 20-30 ரன்ஸ்ல தோத்துருந்தா பெட்டரா இருந்திருக்கும் தோணுச்சு. இது வந்து ஜிடியோட ரன் ரேட்டுமே பயங்கரமா பூஸ்ட் பண்ணி கொடுத்துருச்சு. செகண்ட் பிளேஸ் வந்து டைரக்டா போயிட்டாங்க. யா, வித் த நோட் இந்த ரிவ்யூ முடிச்சிருவோம். லைக் ப்ரெடிக்ஷன் பத்தி பார்த்தோம்னா வந்து வேல் ப்ரோவும் பிரவீன் ப்ரோ வந்து ஆர்ஆர் சொல்லியிருந்தாங்க. நானும் ரஹ்மான் ப்ரோ வந்து ஜிடி சொல்லியிருந்தோம். ஸோ எங்க 2 பேத்துக்கு ஒரு பாயிண்ட், வேல் ப்ரோவுக்கும் பிரவீன் ப்ரோவுக்கும் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஓகே, நாளைக்கு 2 சூப்பரான மேட்ச் இருக்கு. சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி அண்ட் ஆர்சிபி vs எம்ஐ. ஸோ இந்த ரிவெஞ்ச் ஒரு டாப்ல முடிக்கிறாங்க ஆர்சிபி vs மும்பை வச்சு. அதுக்கு முன்னாடி மேட்ச் ஆனா மதிய மேட்சும் ஒரு சூப்பரான ஒரு குரூஷியலான மேட்ச். எல்எஸ்ஜி போன மேட்ச் எப்பெல்லாம் சிஎஸ்கேக்கு அடுத்த மேட்ச் வருதோ அப்பெல்லாம் வந்து ஆப்போனன்ட் ஃபார்ம்ல வந்துடுறாங்க. எல்எஸ்ஜியும் லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரான ஒரு விக்டரிக்கு அப்புறம் வராங்க. ரிசர்வ் பண்ணிட்டு சிஎஸ்கே கூட எப்படியும் அடிப்பாரு, அது வேற ஒண்ணு இருக்கு. எப்படியாவது நாளைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இன்னுமே பிளே ஆஃப் கண்டென்ட் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த கண்டென்டர்ஸ் எல்லாரும் ஒரு ஒரு ரொம்ப ஆக்டிவா பவர்ஃபுல்லா இருக்கும் கமிங் வீக்ஸ். அந்த ஹோப்ல நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே ப்ரிடிக்ட் பண்றேன். நீங்க எப்படி ஆப்வியஸா சிஎஸ்கே தான் ப்ரிடிக்ட் பண்ணீங்க. ஸோ சிஎஸ்கே வந்து ரீசெண்டா வந்து ஹோம்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லைக் எக்ஸ்க்ளூடிங் அந்த ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜிடி மேட்ச் மட்டும் கொஞ்சம் சர்வ் பண்ணாங்க. பட் ஹோம்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு கன்சர்னா தெரியுது வந்து 330 மேட்ச், அந்த ஜிடி மேட்சுமே 330 மேட்ச் தான். அந்த மேட்ச் தான் வந்துட்டு லைக் இந்த ஐ மீன் ஊர்வில் பட்டேல், சர்ஃப்ராஸ் கான்லாம் உடனே இம்பாக்ட் சபை உடனே யூஸ் பண்ணிட்டு ருத்ராஜ் கஷ்டப்பட்டு அடிச்சு 155 அடிச்சாங்களா, அது வந்து மத்தியானம் 3:30 மேட்ச் தான். அதே மாதிரி மத்தியானம் 3:30 மேட்ச் நடக்குது. அது மட்டும் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆல்சோ சென்னையில பயங்கரமான மழை, சென்னையிலயும் மழை. லைக் நாளைக்கு நடக்கிற ராய்ப்பூர்ல நாளைக்கு ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச், அதுலயும் பயங்கரமான மழை பெஞ்சிட்டு நாளைக்கு 2 மேட்சுமே மழை வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சென்னையில மழை இருக்கனால வந்துட்டு எனக்கு எந்த டீமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பவுல் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபுல்லா கவர்ஸ்ல தான் இருக்க போகுது. அதனால நாளைக்கு வந்து டாஸ் ரொம்ப குரூசியலான ஃபேக்டரா இருக்கும். பட் நான் வந்து என்னோட சப்போர்ட் வந்து எப்பயுமே சிஎஸ்கேக்கு தான். நாளைக்கு சிஎஸ்கே இது பண்ணுவான்னு ப்ரெடிக்ட் பண்றேன். அப்படியே செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ராய்ப்பூர்ல ஆர்சிபி vs மும்பை. ஆர்சிபி வந்து அவங்களோட செகண்ட் ஹோம் கிரவுண்டான ராய்ப்பூர்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. சொன்ன மாதிரி அங்கேயுமே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. எனக்கு வந்து நாளைக்கு மும்பை ஹேஸ் அன் எட்ஜ்னு தோணுது. பாப்போம் ப்ரோ, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கும் கிளியர்லி நான் வந்து மும்பை சைடு தான் சாயிறேன். ஏன்னா நான் இப்ப சொன்னதுதான் ஆர்சிபி மேல தான் வந்து போனேன். எங்களை அடிச்சு கீழே தள்ளிட்டீங்க. ஆர்சிபி ஜெயிச்சு மேல போயிட்டாங்கன்னா அப்புறம் தத்தளிக்க வேண்டியதான் நாங்க. ஸோ மேல இருக்க டீம் நாளைக்கு ஆர்சிபி தோத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நாளைக்கு மேட்ச் ரிவ்யூல திரும்பி 4 பேரும் வந்துருவோம்னு நினைக்கிறேன். ஸோ எங்கேயும் போயிடாதீங்க, எங்க கூடயே சேர்ந்துருங்க. பிளே ஆஃப் கண்டென்ஷன் எல்லாத்தையும் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கா பார்க்கலாம். அன்டில் தென், பாய் பாய் ஃப்ரம் வேல் பிரஜன் அண்ட் கிரிக் கார்த்தி.